அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் சிவா. தினமும் திருக்குறள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகவும் ஆனந்தம். இன்றைய திருக்குறள் அதிகாரத்தின் பெயர் பேதைமை. குறள் எண் 834. ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையில் இல். அதாவது ஓதி உணர்ந்து அப்படின்றது பல வகையான நல்ல நூல்களை கற்று அந்த நூல்கள் கூறக்கூடிய நல்ல செய்திகளையும் நல்ல கருத்துக்களையும் உணர்ந்து அந்த கருத்துக்களை பிறருக்கு எடுத்துரைப்பாங்க பாத்தீங்களா. அப்படிப்பட்ட நபர்கள் அவங்க கற்றதையும் உணர்ந்ததையும் கூறியதையும் தங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தணும் அப்படின்றத வள்ளுவர் வலியுறுத்துகிறார். ஒருவேளை அவங்க தங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தாம பிறருக்கு மட்டும் அறிவுரை கூறக்கூடிய நபர்கள் மிகப்பெரிய முட்டாள் அறிவில்லாதவர்கள் என்று வள்ளுவர் வலியுறுத்துகிறார். அதுதான் பேதையில் இல் என்று வள்ளுவர் வலியுறுத்துகிறார். நன்றி, வணக்கம்.